துதிக்கின்றோம். நல்லது. மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான அதிகாலை வேலை ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான இந்த ஊழியக்காரர்கள், இது பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் டெலிவரி மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் ஒரு அன்போடு இந்த அதிகாலை ஜெபத்தில் வாழ்த்து வரவேற்கிறோம். பிரதமாக தேவனுடைய ஊடகம், கடவுளுடைய ஊடகம் என்கிறதான தலைப்போடு கூட எங்கள் மத்தியில் பாஸ்டர் கிருபாயா இருக்கிறாங்க. பிரதமாக ஜீவன்ல வார்த்தை எங்கள் மத்தியில் கற்றுக் கொடுப்பாங்க. பாஸ்டர், வெல்கம் பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தில் இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஆண்டவருடைய கிருபையினாலே மீண்டும் ஒரு நாளை ஆண்டவர் காண செய்து அவருடைய சமூகத்திலே இந்த நாளின் முதலாவது தேவனுடைய சமூகத்தை நாடவும் அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காக தேவனை துதிக்கின்றேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் கடவுளுடைய ஊடகம் என்னும் தலைப்பிலே அநேக காரியங்களை கற்று வருகிறோம். அதாவது கடவுளுடைய ஊடகம்தான் முதல் உலகத்திலே தோன்றினது. தேவன் நமக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக நமக்கு மட்டுமில்லை, உலகம் முழுவதுமாக மனுகுலத்திற்கு அவர் நிறைய செய்திகளை பகிர்ந்து வருகிறார். ஆகவே தேவனுடைய செய்திக்கு உலகத்தில் இருக்க ஊடகங்கள் செய்திகள் கொடுக்கிறார்கள். அது செய்தி, தலைப்புச் செய்தி என்று சொல்லுவோம், அல்லது ஒரு அவசர செய்தி என்று சொல்லுவோம். இப்படி செய்திகள் உலகத்தில் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய தேவனுடைய கடவுளுடைய ஊடகமாகிய இந்த பரிசுத்த வேதாகமத்தின் செய்தி என்ன செய்தி தெரியுமா? சும்மா செய்தி அல்ல, அதுக்கு பேர் நற்செய்தி, குட் நியூஸ். அப்ப இந்த தேவனுடைய ஊடகமாகிய கடவுளுடைய ஊடகம் சொல்லுகின்றது மட்டும்தான் நல்ல செய்தி, நற்செய்தி, குட் நியூஸ் என்று சொல்லுவார்கள். அப்ப மற்றதெல்லாம் பேட் நியூஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் கடவுளுடைய ஊடகம் மட்டும்தான் நற்செய்தியை கொடுக்கிறது, மனிதனுக்கு தேவையான செய்தியை கொடுக்கிறது. நேற்று என்ன நடந்தது, இன்றைக்கு என்ன நடக்கிறது, நாளைக்கு என்ன நடக்க போகிறது, இந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, இந்த உலகத்திலே முதல் மனிதன் யார், அவனுக்கு எத்தனை வயது, அவனுக்கு எத்தனை பிள்ளைகள் என்கின்றதான அப் டு ஹிஸ்டரிகள், அதாவது உங்களுக்கு சரியான தகவல் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறது. இந்த உலகத்தில் இருக்க மீடியா ஊடகம் இப்படியெல்லாம் பகிர்ந்து கொள்ளவில்லை. அதை தவிர குறிப்பாக மற்றைய சமயத்தினுடைய இந்த சமய நூல்கள், அதுலேயும் எந்த விதமான காரியத்தையும் பார்க்க முடியாது. பகவத்கீதை என்று சொல்வார்கள், ராமாயணம் என்று சொல்வார்கள், அல்லது அல் குரான் என்று சொல்வார்கள். இன்னும் பலவிதமான அந்த சமய நூல்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கேயெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு தெளிவான குட் நியூஸ் அங்கே இல்லை. குறிப்பா நான் குரான் கூட நான் படித்திருக்கிறேன். பெரிய அளவு படிக்காவிட்டாலும் ஒரு சில இதுகளை குரான் நான் படித்திருக்கும் போது அது தலையை சுத்துகின்றது. ஏன்னால் இந்த பரிசுத்த வேதாகமத்தை பொய்யா எழுதி வைத்திருக்கிறார்கள், மாறி மாறி எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளிலே இந்த பரிசுத்த வேதாகமத்தை போன்று எந்த விதமான புத்தகமோ அல்லது ஊடகமோ அல்லது சமய நூல்களோ இந்த கடவுளுடைய ஊடகமாகிய பரிசுத்த வேதாகமத்து கிட்ட கூட வர முடியாது. கிட்ட வருவதற்கு எந்த சமய நூல்களுக்கும் தகுதி இல்லை. ஏனென்றால் நம்முடைய தேவனுடைய ஊடகமாகிய பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான் மேன்மையானது, சிறந்தது, உண்மையுள்ளது, நல்லது. அதைத்தான் தேவன் நம்மத்திலே நம்முடைய கைகளிலே அந்த ஊடகத்தை தந்திருக்கிறார். அதனால அந்த ஊடகத்தை நாம் தவறாய் பயன்படுத்தக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த ஊடகத்தை மிஸ்யூஸ் பண்ணுகிறார்கள், அதை தவறாய் பயன்படுத்துகிறார்கள். வேத வசனங்களை எடுத்துக்கொண்டு பிழையாக தப்பாக அந்த வசனத்தை போதிப்பதிலிருந்து
இந்த வசனத்தை கையாளுவதிலிருந்து நிறைய பேர் அதை தவறாய் பயன்படுத்துகிறார்கள். அதற்கு காரணம், ஒரு முக்கிய காரணம் உண்டு. நல்லா கவனிக்க வேண்டும். அது என்ன முக்கிய காரணம் என்று சொன்னால், அதாவது பிசாசுடைய ஊடுருவல் அங்கே இருக்கிறது. பிசாசுக்கண்டு ஒரு உலகம் கிடையாது. பிசாசுக்கண்டு ஒரு மனிதனும் கிடையாது. பிசாசுக்கண்டு எதுவுமே கிடையாது. அவனுக்கென்று ஒரு வேதமும் கிடையாது. ஆனால் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், கடவுளுடைய கிரியை, ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய மக்கள் இங்கே அவன் ஊடுருவது அவனுடைய வளமையான ஒரு டியூட்டியாய், ஒரு உத்தியோகமாய் அவனுக்கு காணப்படுகிறது. எனவே தான் இன்றைக்கு நம்முடைய மக்களும் சரியான வசனத்தை கற்றுக்கொள்ள தவறுகிறார்கள். சரியானது எது, பிழையானது எது என்பதை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் பால் குடித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு நன்மை எது, தீமை எது என்று தெரியாது. பலமான ஆகாரம் மட்டுமே ஒரு நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கத்தக்க ஞானத்தை நமக்கு கொடுக்கிறது. அந்த பலமான ஆகாரம்தான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே தேவன் அடியானோடு கொடுத்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், கிழமையிலே வாரத்திலே 3 நாட்கள் உங்களுக்கு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில ஒரு ஆழமான சத்தியம் வழங்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பள்ளி பாடசாலைக்கு எப்பாவது இருந்து விட்டு போகலாம், நினைச்சபடி போகலாம் என்று போகக்கூடாது. இது கற்றுக்கொள்ளுது. இந்த சந்தர்ப்பம் உங்களுடைய வீட்டை தேடி வருகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல அநேக கூட்டங்கள் வேறு வேறு இடங்களிலே பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், பெரிய பெரிய போதகர்கள் கொண்டு வந்து வைப்பார்கள். பல லட்சங்களை செலவழித்து வைப்பார்கள். அங்கே இவர்கள் விசுவாசிகள் அல்லது கிறிஸ்தவர்கள் அங்கே ஓடி ஒரு ஏதாவது நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஓடி திரிகிறார்கள், அலைந்து திரிகிறார்கள். ஆனால் அங்கே இல்லாத ஒரு நல்ல உணவு, நல்ல சத்துணவு, நல்ல பூஸ்ட் உங்களுக்கு நீங்கள் எந்த விதமான செலவும் இல்லாதபடிக்கு உங்களுடைய வீடுகளை தேடி வருகின்றது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே நான் நினைத்தால் வருவேன், நினைத்தால் வரமாட்டேன், அப்படி அல்ல. இதுல ஒரு சிலர் பாருங்கள், தவறாமல் வருவார்கள். அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன சோர்வு இருந்தாலும், எந்த காரியம் இருந்தாலும் தவறாமல் வருவார்கள். ஒருவேளை உடல்நிலை மோசமாயிருந்தால் அல்லது இன்டர்நெட் பிரச்சனைகள் இருந்தால் அதை தவிர்க்கலாம். மற்றபடி நம்முடைய மாமிசத்துக்கு இடம் கொடுத்து தூக்கத்துக்காக, நித்திரைக்காக அல்லது சொல்லுவார்கள் அந்த சோம்பேறித்தனத்திற்காக நாம் இந்த வார்த்தைகளை நிராகரிப்போம் என்று சொன்னால் அது மிகவும் தவறானது. இந்த வார்த்தைகளை நீங்கள் எங்கேயுமே பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே பிரியமானவர்களை இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுக்கு எத்தனை ஆயிரம் நீங்கள் செலவழிக்கிறீர்கள்? ஒன்றும் இல்லை. இலவசமாய் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை தேவன் கொடுக்கிறார். ஆனா உண்மையின்படி சொல்ல போனால் தேவனுடைய வார்த்தைகள் இலவசமாய் பெற்றுக்கொள்ளக்கூடாது. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் சுவிசேஷத்தினால் பிழைக்கிறான் என்ற வார்த்தை இருக்கிறது. அதனால இவ்வளவு தூரம் நமக்கு ஒரு மனுஷன் போதிக்கிறான், கொடுக்கிறான் என்றால் அவனுக்கு, அதாவது சொல்லுது, பவுல் சொல்லுகிறார், நாங்கள் ஞான நன்மைகளை விதைக்கிறோம், நீங்கள் சரீர நன்மைகளை விதைக்க வேண்டும் என்று ஒரு வசனம் இருக்கிறது. அதனால சரீரத்துக்கான சரீர நன்மைகள் என்றால் என்ன? அதாவது இந்த ஊழியம் செய்யற அந்த ஊழியக்காரனுக்கு நீங்கள் பணத்தினாலும் ஜெபத்தினாலும் தாங்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கிறது. என்றாலும் கூட உங்களத்துல எந்த ஒரு காணிக்கையோ அல்லது எந்த ஒரு வசூலோ இங்கே செய்வதில்லை. என்றால் இலவசமாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அந்த இலவசமாய் கொடுக்கப்படுகிற இந்த ஒரு சத்துணவை வாங்கி கொள்ள மறுப்பீர்கள் என்றால் அல்லது அதை தவறு விடுவீர்கள் என்றால், ஆனால் உங்களுக்கு எப்படி உங்களோடு தேவன் வாசம் செய்வார்? எப்படி உங்களோடு
தேவன் நன்மையானவற்றை சொல்லுவார், எப்படி உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவார், கவனித்து பாருங்கள். சரி, ஏன் இங்கே அநேகர் கலந்து கொள்வதில்லை என்று சொல்லி பார்க்கும் இடத்துல சில பேருக்கு ஒரு இமோஷனல், ஒரு என்ஜாய்மெண்ட் தேவையா இருக்கிறது. ஒரு உணர்ச்சி வசப்படுதலும் ஒரு உசுப்பேத்துதலும் தேவையா இருக்கிறது. எனவே அவர்களுக்கு இங்க வந்து எட்டி பார்ப்பார்கள், அது நல்லா இல்லை, நமக்கு ஏற்ற சாப்பாடு இல்லை, அப்ப இந்த ஹோட்டல் சரி வராது, நாம வேற ஹோட்டலுக்கு போயிடுவோம் என்று சொல்லி அவர்கள் மாறுகிறதை கவனிக்கிறோம். என்ன, ஒரே பாட்டு பாட வேண்டும், அல்லது ஒரே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும், அல்லது ஒரே பொருளாதாரத்தை பற்றி பேச வேண்டும். இதுதான் அவர்களுக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இன்னும் வளரவில்லை, கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்படவில்லை என்றுதான் அர்த்தம். அவர்கள் இன்னும் ரட்சிக்கவே படவில்லை. நீங்கள் வேதத்தை அதிகமாய் ஆழமாய் ஆராய்வீர்கள் என்றால் அவர்கள் ரட்சிக்கப்படல. அவர்கள் வந்து விட்டார்கள், அவ்வளவுதான். பழக்க தோஷத்துக்கு ஏதோ ஒன்றை செய்கிறார்கள். ஆனால் ஆனால் அவர்கள் சத்துணவை உண்டு ஒரு சத்துள்ள விசுவாசியாய், ஒரு பலனுள்ள ஒரு கிறிஸ்தவனாய், பிசாசை வீழ்த்துகின்ற ஒரு வீரனாய், வீராங்கனியாய் வருவதற்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. எப்பவுமே நான் சொன்னது போல கையேந்தி கையேந்தி கையேந்தியே பழக்கப்பட்டவர்கள். கவனிக்கிறீங்களா? ஆனால் நீங்கள் அந்த வகையில பார்க்கின்ற பொழுது நீங்கள் விசேஷமானவர்கள். ஏனென்றால் நீங்கள் எதையும் எதிர்பார்த்து இந்த இடத்துக்கு வரவில்லை. அருமையான சகோதரி பிரபாலினி சொன்னது போல, ஜெபித்தது போல, ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை நம்பி வருகிறோம், நம்முடைய வார்த்தையை பேசும் என்று ஜெபித்தது போல வார்த்தையை நம்பிதான் வந்திருக்கிறீர்கள். இதுதான் வேதாகமம் சொல்லுகின்றது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்னது இதுதான். தாகம் என்றால் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? தாகம் என்றால் ஆடி பாடி விழுந்து எழும்பி அபிஷேகம் அந்நிய பாஷைதான் தாகத்துக்கு தண்ணீர் என்று இவருடைய அனுபவத்திலே சொல்லுகிறார்கள். அது தாகம் என்ன தாகம்? வேதத்தின் மேல தாகம், தேவ சமூகத்துல தாகம். இப்ப நாம எதையாவது பெற்றுக்கொள்ளணும், அதுக்காக நாம் சமூகத்துக்கு வருகிறோம். என்ன பெற்றுக்கொள்ளணும்? தலைமையை பெற்றுக்கொள்ளணும், பொருளாதாரங்களை பெற்றுக்கொள்ளணும். அவ ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்வதற்குத்தான் நாம் நாடி வருகிறோம். இல்ல இல்ல, தேவனுக்கு கொடுப்பதற்காக வருகிறோமா? தேவன் நம்மில் மகிமைப்படவும் தேவன் பிரியப்படவும் வருகிறோமா? இதுதான் முக்கியமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது. பிரியமானவர்களே, குறிப்பாக என்னுடைய ஸ்டடியில, என்னுடைய தேவன் பிரசங்கத்துல நான் பொருளாதாரத்தை மையப்படுத்தி பேசுவதில்லை. ஏன் பொருளாதாரத்தை மையப்படுத்தி பேசுவதில்லை? எதற்காக என்றால், அது குழந்தைகள், பால் குடிக்கிறவர்கள் மட்டும் பேசுவது கேட்பது. இரண்டாவது, அது ஒரு டைம் பாசிங், வேற ஒன்றும் இல்லை. அது எந்த விதமான உப்பு சப்பும் அதுல கிடையாது, எந்த சத்தும் கிடையாது, அது சத்துணவே இல்லை. எனவே நான் அதனால பேசுறதில்லை. காரணம் என்ன காரணம் என்றால், எனக்கு அதை விட மேன்மையானது தெரியும். அதுதான் சத்தியம், அதுதான் தேவனுடைய ஜீவ அப்பம். அந்த ஜீவ அப்பத்தை சாப்பிட்டவர்கள் அவர் சாதாரணமாக உப்பு சப்பு இல்லாத ஒரு சத்து இல்லாத சாப்பாட்டை சாப்பிட மாட்டார்கள். இதற்கான விளக்கத்தை உங்களுக்கு வார்த்தையிலிருந்து, வசனத்திலிருந்து தருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட், இப்பொழுது நாம் இந்த பொருளாதாரம் யார் நாடுகிறார்கள்? இப்ப நீங்க ஒன்றை இனம் கண்டுபிடிங்க. ஒருவேளை பெரிய விஐபி, நல்ல ஃபிகர், நல்ல பேமஸ் பாஸ்டர் வந்தாலும் நீங்க அதுல கண்டுபிடிக்க வேண்டியது, தேவன் தான் ஹீரோ. நமக்கு வேற எந்த ஊழியக்காரனும் ஹீரோ கிடையாது. அவர்கள் ஊழியக்காரர்கள் தான். நல்ல கவனி, ஊழியக்காரர்கள் தான். அவர்கள் பட்டங்களை வைத்துக் கொள்ளலாம், பதவிகளை வைத்துக் கொள்ளலாம், அல்லது தொண்டர்களை வைத்துக் கொள்ளலாம், தோழர்களை வைத்துக் கொள்ளலாம். அதுவல்ல முக்கியம். அவர்கள் யார் என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்கும் இடத்தில் ஒரு பெரிய ஃபேமஸா இருக்கலாம், பிரபலியமானவர்களா இருக்கலாம். அவர்கள வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். சரியா? அவருடைய உள்ளத்துல என்ன இருக்குன்னு கவனிங்கள். உங்களால கவனிக்க முடியும்.
ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை தேவன் பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டாலும், ஒரு தேவனுடைய பிள்ளைகளும் உள்ளத்தை பார்க்க முடியும். அந்த உள்ளத்தை எப்படி பார்க்க முடியும் என்றால், வாயில என்ன பேசுகிறார்களோ அதுதான் அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது. இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அப்ப இருதயத்தின் நிறைவினால் என்ன, இருதயத்துல என்ன நிறைந்திருக்கிறது? பணமா, பொருளாதாரமா, அல்லது ஒருவர் பிரசங்கம் பண்ணும் போது அவரை நாம் பார்க்க முடியும். தேறினவர்கள் இதை பார்க்கலாம். கவனிக்கிறீங்களா? உண்மையான சத்தியம் அவருக்குள்ள இருந்தா அவர் சத்தியத்தை பேசுவார். மக்களை நெறிப்படுத்தி மக்களை சீர்படுத்துகின்ற காரியத்தை பேசுவார். இல்ல அவர்களை உசுப்பேத்தி உணர்ச்சி வசப்படுத்தி அவர்களை ஒரு ஆசவாத்தை கூடுகிறார்கள், அங்க சரக்கு கிடையாது, அவருக்கும் சத்தியம் தெரியாது என்பதை நீங்கள் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இது தேறினவர்களுக்கு தான் இது தெரியும். அந்த வகையில இந்த ஸ்டடியில கலந்து கொள்ற நீங்கள் தேறினவர்கள் தான் என்றால் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். எனவே பொருளாதாரம் யார் தேடுகிறார்கள் அதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். பொருளாதாரத்தை நாடி ஜெபமோ அல்லது பிரசங்கமோ அல்லது வாஞ்சையோ இது யாருக்கு உரித்தானது? இந்த பொருளாதாரத்தை மையப்படுத்தி யார் பயணிப்பார்கள்? அப்ப தேறினவர்கள் எதை மையப்படுத்தி பயணிப்பார்கள்? அதை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம், தெளிவாய் பார்க்க போகிறோம். சிம்பிள் தான், இது நீங்கள் வாசித்த பகுதி தான். ஆனால் இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். இப்போ அதுல இருந்து நாம் தியானம் எடுக்க போகிறோம். வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 6:25. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவர்கள் அல்லவா? ரைட். இது சாதாரணமா நீங்கள் புதிதாக சபைக்கு போதே உங்களுக்கு புதிய ஏற்பாடு கொடுத்திருப்பார்கள், பைபிள் கொடுத்திருப்பார்கள். இந்த புதிய ஏற்பாட்டில் முதலாவது புத்தகமாகிய இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். எல்லாரும் இது ஒருவேளை ஒரு கதையா படித்திருப்பார், ஒரு கதை போல இருக்குன்னு கூட நம்ம படித்திருக்கலாம் அறியாத காலங்களில். ஆனால் இந்த இடத்துல ஒரு புதைபொருள் புதைந்து இருக்கிறது. இங்க என்ன சொல்லுகிறார்? தம்மை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற அறிவுரை, அட்வைஸ் என்னவென்றால், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதுதான் அதனுடைய அட்வைஸ். எதுக்காக கவலைப்பட வேண்டாம்? நீங்க பொருளாதாரத்துக்காக கவலைப்பட வேண்டாம் என்கிறார். இந்த உலக காரியத்துக்காக கவலைப்பட வேண்டாம். அதாவது முக்கியமாக பொருளாதாரத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்ல வருகிறார். ஆனால் இன்றைக்கு 50 வருஷம் ரட்சிக்கப்பட்டாலும் சரி, 25 வருஷம் இருந்தாலும் சரி, ஊழியத்துல இருந்தாலும் சரி, அல்லது பெரிய தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கவலை என்ற காரியம் மனிதனை ஆட்கொள்ளுகின்றது. அந்த கவலையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அநேகருக்கு விடுதலை கிடையாது. அதிலும் குறிப்பாக எதை குறித்த கவலை? பொருளாதாரத்தை குறித்த கவலை தான் இங்கே சொல்லப்படுகிறது. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? கேக்குதா? ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். கவனிங்க. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப இன்றைக்கு எதை மையப்படுத்தி கிறிஸ்தவர்கள் பயணிக்கிறார்கள்? இந்த பொருளாதாரத்தை மையப்படுத்தியே பயணிக்கிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்ல வருகிறார்? நீங்கள் இதற்காக கவலைப்படாதீர்கள் என்றால் நீங்க ஸ்பெஷல், நீங்கள் விசேஷித்தமானவர்கள். அங்க அதை தான் சொல்ற, நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அப்ப ஜீவனை
அதாவது ஆகாரத்தை பார்க்கிலும் உயிரும், உடையை பார்க்கிலும் உங்களுடைய உடலும் விசேஷித்தவைகள் அல்லவா? கவனிங்க, திரும்ப நான் சொல்லுகிறேன், கவனமடுங்கள். அத என்ன விசேஷம்? எதை பார்க்கிலும் விசேஷம்? ஆகாரத்தை பார்க்கிலும் உயிர் விசேஷம், உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷம். இப்ப இந்த உயிரை நீங்கள் ஜெபம் பண்ணியாய் பெற்றுக்கொண்டீர்கள். உங்களுடைய உடலை நீங்கள் உபவாசம் பண்ணியாய், ஆண்டவரே எனக்கு உடல் தாரும், கையை தாரும், காலை தாரும், மூக்கை தாரும், ஆண்டவரே எனக்கு உயிரை தாரும் என்று யாராவது ஜெபம் பண்ணியா தேவன் உங்களுக்கு கொடுத்தார்? சொல்லுங்க. இல்ல இல்ல. அப்படி கொடுக்கவில்லையே. அவர் கேட்காமல் தானே கொடுத்தார். ரைட். திரும்பவும் இதை கவனிப்போம். 26 பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிறோம். யூ ஆர் ஸ்பெஷல் பர்சன். ஹலோ, நீங்க யாரு? நீங்கள் யார்? ஆமென். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். 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 நான் ஸ்பெஷல். ஸ்பெஷல் போய் சும்மா பிச்சைக்காரனை போல அதை கேட்டுட்டு இதை கேட்டுட்டு அதை தாங்க இதை தாங்கன்னு ஒரு விஐபி கேட்டுட்டு உட்கார்ந்து இருப்பாங்களா? சொல்லுங்க. இல்ல இல்ல. அப்ப தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார்? தேவன் யார்? நாம் யார்? அவ எப்படி தேவன் நம்மை பார்க்கிறார்? ஒரு பிச்சைக்காரனை போலவா? ஒரு வேலைக்காரனை போலவா? எதையும் கேட்டு கேட்டுதான் வாங்கி கொள்ற ஒரு ஒரு நிலையில இருக்கின்ற ஒரு அடிமையா? நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குறதா? புரியுதா? புரியுது. மற்ற சில பேர் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. ஆமென் ஜீசஸ். புரியுது பாஸ்டர். ரைட், கவனிங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில தேவன் உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட போது நீங்க எந்த நிலைக்கு தள்ளப்படுறீங்க? நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க? இந்த கிறிஸ்தவர்கள் எந்த நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்? யாரால் வைக்கப்பட்டார்கள்? இந்த தவறான போதனைகளினால். பொருளாதாரத்தை பற்றியே பேசி 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 நித்தியத்தையும் உங்களுடைய நிஜத்தையும் காட்டாமல் பிசாசு மடக்கி வைத்த பிரசங்கங்கள் இன்னைக்கு ஒரு 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 விசுவாசியை ஒரு சீசனாக உருவாக்க முடியாதபடி தடுக்கிறது. மனிதனுடைய போதனைகள் உபதேசங்களாய் போதிக்கப்பட்டு வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதப்பட்டபடி நடக்கிறது என்று இயேசு கண்டித்தார். யாரை பார்த்து? வேதத்தை வைத்திருவர்களை பார்த்து. யாரை பார்த்து? வேதத்தை போதிக்கிறவர்களை பார்த்து கண்டித்தார். இன்னைக்கு அந்த கண்டனம் எங்கேயாவது கேட்டிருக்கிறீங்களா? ஏதேன்ல இருந்த பிசாசு, ஆபிரகாம் வீட்டுக்குள்ள வந்த பிசாசு, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள புகுந்த பிசாசு, இஸ்ரவேல் தேசத்துல புகுந்த பிசாசு, இஸ்ரவேலின் ராஜாக்குள்ள வந்த பிசாசு, தீர்க்கதரிசிக்குள்ள வந்த பிசாசு, புதிய ஏற்பாட்டுல வரும்போது பரிசேயர் சதுசேயருக்குள்ள வந்த பிசாசு. இன்னைக்கு அந்த பிசாசு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு இந்த பிசாசு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்ன எல்லாம் மௌனமாயிட்டீங்க? பிரைஸ் தி லார்ட். இருக்கு பாஸ்டர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு வேகமாய் செயல்பட உங்களுக்கு ஐயோ. ஏன்னா கடைசி காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. அவன் மிக வேகமாய் செயல்படுகிற காலத்திலே இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே தேவன் யார்? அவர் ஏதோ ஒரு ஒரு கடை வைத்திருக்கிற ஒரு கடைக்காரரை போல, ஏதோ ஒரு ஹோட்டல் வைத்திருக்கிற ஒரு 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 சாப்பாட்டு கடைக்காரரை போல சும்மா அவர்கிட்ட போய் அதை தாங்க இதை தாங்க இதை தாங்க அதை தாங்க
இதையே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றால் நீங்க விசேஷித்தமானவர்களா? சொல்லுங்க. நீங்க யார்? நீங்க எங்க இருக்கிறீங்க? தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார்? தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார்? பொருளாதாரத்தை போதிக்கிற எனக்கு பொருளாதாரம் தேவை, பண தேவை இருக்கிறது. ஆனால் நல்ல கவனிங்க, அதற்காக நாம் இயேசுவை பின்பற்றக்கூடாது. பொருளாதாரத்துக்காக நாம் இயேசுவை பின்பற்றக்கூடாது. அதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. அதுக்காக உபவாசம் பண்ணக்கூடாது. அதற்காக நாம் சபைக்கு போகக்கூடாது. அதற்காக நாம் வேதத்தை வாசிக்கக்கூடாது. அதற்காக வேத வசனத்தை பொறுக்கி இச்சைக்கேற்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்த கவனிக்கிறீங்களா? இது தவறு, பிழையான முறை, பிழையான வழி நடத்துதல். இதெல்லாம் நீங்க வாசித்த பகுதி தான், நீங்கள் பிரசங்கம் பண்ணின பகுதி தான், பிரசங்கத்தை கேட்ட பகுதி தான். சோ இந்த கால வேளையிலே தேவன் கொடுக்கிற ரெவலேஷன் பாத்தீங்களா? இந்த வெளிப்பாட்டை பாத்தீங்களா? பிரியமானவர்களே, கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். நாம் விசேஷித்தமானவர்கள். சரி, தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, க்ளோரி டு காட். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிறோம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இதெல்லாம் சண்டே ஸ்கூல்ல கதை சொல்லி கொடுப்பார்கள், கதையத்தான் சொல்லி கொடுப்பார்கள். இந்த சண்டே ஸ்கூல் நடத்துகிறல பாருங்க, அல்ல சண்டே ஸ்கூல் ட்ரைனிங்க பாருங்க, இந்த கதைகள் மாறி கதை, இதெல்லாம் கதையாத்தான் சொல்லி கொடுக்கிறது. ஆனா இது உண்மை, இது சத்தியம், இது நிஜம், இதுக்கு ஜீவன் இருக்கு என்பதை பெரியவர்களே புரிந்து கொள்வதில்லை, விளங்கிக் கொள்வதில்லை. ரைட், அடுத்து பாருங்கள், 27 வாசியங்கள். 27 வாசியங்கள். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? இது ஆண்டவரும் சொல்றார் கவலைப்பட வேணாண்டு, வைத்தியரும் சொல்லுகிறார் கவலைப்பட வேணாண்டு. ஆனா ரெண்டையும் மனுஷன் கேட்கறது இல்லை. மனுஷன் கேட்கிறானோ கேட்கல, விசுவாசி கேட்கறது இல்லை. வைத்தியரும் சொல்லுகிறார் கவலைப்படாதீங்க, கவலைப்பட்டா உங்களுக்கு சரீரத்துல இந்த வியாதி குணமடையாது, சுகமாக முடியாது, அல்ல டென்ஷனை குறையுங்க, கவலையை குறையுங்க என்று வைத்தியரும் சொல்லுகிறார். அதை விட பரம வைத்தியரும் சொல்லுகிறார் கவலைப்பட வேணாம். ஆனா அவன் ரெண்டையும் கேட்கறது இல்லை. கவலைப்பட்டு கொண்டு நாம பலவீனப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அவ எதுக்காக கவலைப்பட, குறிப்பா எதற்காக கவலைப்படுகிறோம் சொல்லுங்க? எதற்காக நாம பொதுவா மனுஷர் எதுக்காக கவலைப்படுகிறார்கள் சொல்லுங்க? ஹலோ, பகிர்ந்து கொள்ளுங்களேன். எதற்காக பொதுவாய் மக்கள் கவலைப்படுகிறார்கள்? பொருளாதாரத்திற்கு உண்டான காரியத்துக்காக தான் பஸ் அதிகமா கவலைப்படுது. அதுதான் கவலை. அப்ப ரைட், மனுஷன் கவலைப்படுகிறான். கடவுள் என்ன சொல்லுகிறார்? தேவன் என்ன சொல்லுகிறார்? கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லாரு. அவ எதை கேட்கணும்? நீங்க கர்த்தர் சொன்னதுதான் கேட்கணும். கர்த்தர் சொன்னதானே கேட்கணும். அப்ப நீங்க யார் சொல்றதை கேட்டுட்டு இருக்கிறீங்க? இப்ப இந்த கவலைப்பட வேணான்னு சொல்றதுக்கு ஒருவர் தேவையா உங்களுக்கு? ஒரு விசுவாசிக்கு பாருங்க, வளர்ந்த விசுவாசிக்கு நான் சொல்ற புதிய விசுவாசிக்கு சொல்ல வரையில, இதுல யாரும் புதிய விசுவாசி இல்லைன்னு நினைக்கிறேன். வளர்ந்த விசுவாசி கவலைப்பட வேணான்னு யாராவது ஒரு தீர்க்கதரிசியா வந்து சொல்லணும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆனா நாம சொல்றதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, பாஸ் வந்திருக்கிறார், ஏதாவது நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்லுவாரா என்று ஜனங்கள் எதிர்பார்க்குது. 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுவாரா என்று எதிர்பார்க்குது. அவர் நல்ல வார்த்தை என்று எதை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க? கவலைப்படாதீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைப்படாதீர்கள், தேவன் ஒரு புதிய வழியை திறந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறார், இது கவலைப்படாதீர்கள், இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாம் நீங்க நினைச்செல்லாம் நடக்க போகுது. இத சொன்னா இது நற்செய்தின்னு நினைக்கிறார்கள். ஆனா இது ஒரு குழந்தைகளுக்கு கொடுக்கிற பால்.
ஆனா தேறினவர்களுக்கு நீங்கள் உங்க மனசுல இந்த வார்த்தை இருக்கணும், உங்களுடைய இதயத்துல இந்த வார்த்தை இருக்க வேண்டும். எப்படி என்றால் ஒவ்வொரு நாள் இருக்கணும். ஆண்டவர் கவலைப்பட வேண்டாம்னு சொன்னார். அந்த வசனத்தை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும். பயப்பட வேண்டாம்னு சொன்னார், பயப்பட வேண்டாம் சொன்னார், கவலைப்பட வேண்டாம்னு சொன்னார். எதற்கும் கவலைப்படாதீர்கள் சொன்னார். ஏனென்றால் நான் விசேஷித்தமானவன், தேவனும் சாதாரணமானவர் அல்ல, அவர் சர்வ வல்லவர். அப்ப நான் அவருக்கு பிள்ளையா இருக்கிறேன், அவருடைய வீட்டு ஜனங்களா இருக்கிறேன், அவர் வீட்டுக்கு சொந்தக்காரனா இருக்கிறேன். வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு அம்மா பிளீஸ் சாப்பாடு தாங்கம்மா, டீ தாங்கம்மா, அப்பா எனக்கு அந்த ட்ரெஸ் அந்த உடைய வாங்கி தாங்கப்பா, கெஞ்சிட்டா பிள்ளைகள் இருக்கு சொல்லுங்க. கெஞ்சி கொண்டா பிள்ளைகள் இருப்பார்கள். ஆனா நாம கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோமே, அப்ப நாம எந்த வீட்டுல இருக்கிறோம்? சொந்த வீட்டுல இருக்கிறோமா அல்லது புரத்தி வீட்டுல இருக்கிறோமா? சொல்லுங்க. புரத்தி வீட்டுக்காரன் தான் வந்து கெஞ்சிட்டு இருப்பான். ஆனா சொந்த வீட்டுக்காரன் அவன் எடுத்துக்கொள்ளுவான், அனுபவிப்பான். அந்த வீட்டுக்காரன் வீட்டுல ஒருவன் பிறந்திருந்தா அந்த வீட்டுக்குரிய சகல உரிமைகளை அவன் பெற்றவனாயிருக்கிறான், அந்த வீட்டு சொத்துக்கு சொந்தக்காரனாயிருக்கிறான். இத மறந்து எப்ப பார் பொருளாதாரம், எப்ப பார் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கணும். கவலைப்படாத, பயப்படாத. இதை கேட்டு கேட்டு பழகி, இதையும் சொல்லி சொல்லி பழகி, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எங்கே நிற்கிறார்கள்? பரிதபிக்கப்பட்டவர்களா நிற்கிறார்கள். வார்த்தைக்குள்ள இல்ல, சத்தியத்துக்குள்ள இல்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது கவலைப்பட வேண்டாம். ரைட். இந்த கவலை பொருளாதாரத்தை பற்றி போதிக்கிறவர்கள் அல்லது பொருளாதாரத்தை பற்றியே கேட்டு கேட்டு அப்படியே அவர்கள் மயங்கி போகிறவர்கள் யார் என்பதை இப்பொழுது நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாசியுங்கள். 28வது வசனம். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வபூ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 30 நான் வாசிக்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். என்ன சொல்றாருங்க அங்க? விசுவாசிகளுக்கு என்ன பேர் சொல்றாரு ஆண்டவர்? அற்ப விசுவாசிகளே. அற்ப விசுவாசிகளே. இப்ப நீங்க எந்த விசுவாசி? இப்ப இந்த இணைப்புல இருக்கிற நாம எந்த விசுவாசி? உங்களால எப்படி சொல்ல முடியும்? என்ன இது இயேசு சொல்ற விசுவாசியா அல்லது உண்மையான விசுவாசியா? நாங்க அற்ப விசுவாசி. நாம உண்மையான விசுவாசி பாஸ்டர். அப்ப கவலைப்படுற இல்லையா நீங்க? யதார்த்தத்தை பேசுவோம், யதார்த்தத்தை கதை பேசுவோம். ஒருவேளை உங்கள்ட்ட சாப்பாடு இருக்கலாம், உங்களுக்கு பொருளாதாரம் இல்லாம இருக்கலாம், ஆனா கவலை இல்லையா? ஆனா வேதம் என்ன சொல்லுது? கவலைப்பட வேணாம்னு சொல்லுது. இங்கதான் நீங்க வசனத்தை கற்றுக்கொள்ளணும். இங்கதான் நீங்க வசனத்துல முன்னேறணும். ஏன் நாம கவலைப்படுறோம்? இன்னும் வளரல, இன்னும் நமக்குள்ள பலன் இல்ல, எனவே கவலைப்படுறோம். சரி, போகட்டும். இப்ப கவனிங்க. 31 நான் வாசிக்கிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அப்ப அந்த பொருளாதாரத்தை பற்றி சிந்திக்கிறது யாரு? சொல்லுங்க. விசுவாசியா?
ஞானிகள் அப்ப இதை பற்றி போதிக்கிறார்களே அவர்கள் யாரு? எப்ப பார்த்தாலும் வாயில வாரதெல்லாம் பொருளாதாரத்தை பற்றியே போதனை நடக்குது. அது யாரு? ஞானிகள். அதையே கேட்டு கேட்டு மயங்குறவர்கள் யாரு? அவர்களும் அற்ப விசுவாசிகளா?